Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே சாஃப்டான உதிரியான இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம். இது ரெடிமேடாக கடையில் வாங்கின மாவு தான். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மாவு அப்படின்னா அது நல்லா வறுத்து யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் கடையில் வாங்கின மாவு அப்படின்றனால அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். உப்பு தேவையான அளவு, ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மாவு வெந்நி வச்சு தான் வரவ போகிறோம், அதனால் சுடு தண்ணி ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ இதை வச்சு நம்ம மாவு ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டியை வச்சு நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. இதை நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுக்க போகிறோம். நம்ம சுடு தண்ணி வச்சு கலந்து விடுறதுனால இது நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை நம்ம கை வைக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கையை வச்சு கலந்து விடலாம். கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இடியாப்ப குழல் ரெடி பண்ணலாம். இருக்கிறதுலே ரொம்பவே பொடிசான சில்லை நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா பொடிசான சில்லை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சமாக எடுத்து அதை ஓவல் ஷேப்பில் உருட்டி எடுக்க போகிறோம். இதை இப்போ இடியாப்ப குழலில் வச்சிடலாம். இப்போ இதை மூடிடலாம். அவ்வளோதான், நம்மளோட குழல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி தட்டு ரெடி பண்ணலாம். இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெய் சேர்க்கறதுனால இடியாப்பம் ஒட்டாமல் சூப்பராக வரும். எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழலை வச்சு நம்ம இடியாப்பம் பிழிஞ்சு விடலாம். இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா குழியிலையுமே நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா குழியிலுமே பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ இதை வேக வைக்கலாம். இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி தட்டு அதையும் உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இடியாப்பம் நல்லா ஆறிடுச்சு. ஒரு கரண்டியை வச்சு சுற்றி இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம இடியாப்பத்தை எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு சூப்பராக வருதுன்னு. ஒட்டவே இல்லை பாருங்கள். இது இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சாஃப்டான இடியாப்பம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இது கூட நீங்கள் வெஜ் குருமா, சிக்கன் குருமா, சட்னி, அப்புறம் தேங்காய் பால் எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.